இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் வரிசையில் முதல்ல நம்ம என்ன ராசியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷ ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக மேஷத்தை சொல்லணும் அப்படின்னா பாருங்கள், செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ராசி, சூரியன் உச்சமாகக்கூடிய ராசி. உலகத்தில் இருக்க பாதி யூனிஃபார்ம் சர்வீஸ், ஏன் பாதிக்கும் மேற்பட்ட யூனிஃபார்ம் சர்வீஸ் பார்த்திங்கன்னா மேஷ ராசி அன்பர்களாக தான் இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா ஆளுமை அப்படின்றது ஜாஸ்தி இருக்கக்கூடிய ஒரு அன்பர்கள் தான் மேஷராசி அன்பர்கள். பொதுவாக பாருங்க, எந்த ஒரு ஒர்க் கொடுத்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய ராசிகள் அப்படின்றது சிலது இருக்குது. அதில் மேஷம் சிம்மம் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னுரிமை வகிக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். அப்படிப்பட்ட மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடிங்க, நிறைய பேர் பாருங்க, இப்போ இந்த சனி பயிற்சி நினச்சி ரொம்பவே பயப்படுறீங்க. பயப்படுறதுல ஒரு நியாயமும் இருக்க தான் செய்யுது. ஏன்னா சனி பகவான் பாருங்க, மார்ச் 29 தோராயமாக பார்த்தீங்கன்னா ராத்திரி ஒரு 10 மணிக்கு மேலே கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த மீனம் பார்த்தீங்கன்னா மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு 12ஆம் பாவம், அதாவது 7 நாட்டு சனியாக ஸ்டார்ட் ஆகுறாரு. அதனால் எல்லாரும் 7 நாட்டு சனியை நினச்சி ரொம்ப பயப்படுறீங்க. பயப்படணும் அப்படின்னு 100க்கு 100% கவலையே இல்லைங்க. காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவானை ஓவர்டேக் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே ஈஸிங்க. அது யார் எப்படி எப்படி ஓவர்டேக் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் பாருங்கள், இந்த 7 நாட்டு சனியிலே கூட பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஏஜில் இருக்கீங்க, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரொம்ப யங் ஏஜ், இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டீங்க, ஒரு 20 to 30க்குள்ளே, இல்லை ஒரு 16+, 14+, 10+ அப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் ஒரு 20+ இருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு சனி பற்றி அதனோட வீரியம் அதனோட பீடிக்கை பற்றி தெரியாது இல்லைங்களா, சும்மா ஹெல்த் இஷ்யூஸ் தான் வரும். அப்போ ஒரு அடலசன்ட் ஏஜில் இருக்கீங்க, இல்லை 20+ல இருக்கீங்க, இல்லை நியர்லி 30 இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சனியாக வருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விரைய சனியாக வருவார். இந்த விரைய சனியாக வரவர் என்ன பண்ணுவார், வாழ்க்கையில் நிறைய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸை கொடுப்பார். அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்னால நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு படிப்பினை அப்படின்றது வரும். அப்போ என்னங்க சொல்கிறீங்க, அதாவது அவர் கஷ்டம் கொடுப்பாரு அப்படின்றது ரொம்ப நாசுக்காக சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நாசுக்காக சொல்லலை, உண்மையாக சொல்கிறேன். ஆக்சுவலி நிறைய கஷ்டங்கள் கொடுப்பாரு தான். அந்த கஷ்டங்களும் பாருங்கள் நம்மளுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம எப்படி வாழணும், யார்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், வாழ்க்கைன்னா என்னன்னு தெளிவாக புரிய வச்சுடுவாருங்க. இதுதான் சனி பகவான். இப்போ அவர் நிறைய கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கஷ்டத்தை கூட நம்ம ரொம்ப சுலபமாக ஓவர் கம் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஹானஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா சனியை ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே ஈஸிங்க, ரொம்பவே ஈஸி. இப்போ நீங்கள் ஒரு 25+ இருக்கீங்க, நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, ஒரு முதலாளிக்கிட்ட ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அடிமை தொழில் செய்கிறீங்க. பொதுவாக சுய தொழில் அடிமை தொழில்னு சொல்லுவாங்க. உடனே ஐயோ அடிமை தொழில் செய்கிறோன்னு சொல்கிறாங்களே அப்படின்லாம் எந்த கமெண்ட்டும் போடாதீங்க. பொதுவாக ஒரு கன்சர்னில் ஒர்க் பண்ணுறது தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிமை தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜோதிடத்தில். அப்போ அந்த மாதிரி ஒரு கன்சர்னில் நீங்கள் ஒரு பெரிய போஸ்ட்டில் கூட ஒர்க் பண்ணலாம். அப்போ நம்மளுக்கு பெரிய போஸ்ட் இருக்குது, நம்ம கீழே இருக்கவங்கள நல்லா வேலை வாங்கணும், நம்ம கம்ஃபர்ட்டாக உட்காந்துட்டு இருக்கணும், நல்லா ஜாலியாக சம்பளம் வாங்கின்னு போகணும் அப்படின்லாம் நினச்சிங்க அப்படின்னா பாதிப்புகள் ஜாஸ்தி இருக்கும். என்னோட வேலை, என்னோட கடமைகள் என்ன, எனக்கு எதுக்காக சம்பளம் கொடுக்குறாங்க, அந்த சம்பளத்துக்கு நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக விசுவாசமாக 100க்கு 100% உழைக்க ட்ரை பண்ணுங்கள். முடியல அப்படின்னா 100க்கு 90%ஆவது நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பண்ணீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டார். புரியுதுங்களா? ஸோ ஹானஸ்டினால் இந்த ஃபஸ்ட் ரவுண்டு சனி வருது பார்த்தீங்களா, ரொம்ப யங் ஏஜ், இப்போ தான் ஃபஸ்ட் ரவுண்டு வாழ்க்கையில் சனி வராரு, 7 நாட்டு சனியாக வராரு அப்படின்னா நீங்கள் ரொம்ப சின்சியராக, ஹானஸ்ட்டாக, டெடிக்கேட்டடாக உங்கள் கடமையே நீங்கள் செய்கிறீங்க. சிவனே நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கீங்க, எந்த வம்பு தும்புக்கும் போல, எந்த பிரச்சனையிலையும் தலையிடல அப்படின்னா அவரால் எந்தவித பாதிப்பும் கிடையாதுங்க. நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? சரிங்க, இதெல்லாம் நாங்கள் பக்காவாக செய்யலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் தொழிலில் ரொம்ப ஹானஸ்ட்டாக இல்லை அப்படின்னா அந்த தொழிலில் நிறைய இன்னல்களும் இடையூறுகளும் வரும். அதனால் உங்களுக்கு அவப்பேர் அப்படின்றது வரும். ஒழுக்கம் நல்லா இருக்கணும், அதாவது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும். இல்லைன்னா நம்ம ஒழுக்கமாக இல்லை அப்படின்னா நம்மளுக்கு பெரிய அவப்பேர், ஒரு பெரிய பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவிட்டி சொசைட்டியில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆங்கிள்லையும் நீங்கள் நினச்சிக்கோங்க. நீங்கள் பர்ஃபெக்டாக இருந்தீங்கன்னா எந்த விதத்துலையும் பாதிப்பு கிடையாது. எந்த விதத்தில் கொஞ்சம் நீங்கள் இம்பர்ஃபெக்ட் ஆனீங்களானா கூட, இவ்வளோ இம்பர்ஃபெக்ட் ஆனீங்களானா கூட அதுக்கான பலனை சனி பகவான் கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் ரவுண்டு. இப்போ ஆல்ரெடி நான் இப்போது நியர்லி 40 ஏஜ் இருக்குங்க. எனக்கு இப்போ 40 to 50 இருக்கு. எனக்கு சனி வரார். அவர் என்ன சனியாக வருவார், ஆல்ரெடி உங்கள் சின்ன வயசில் ஒரு முறை சனி 7 நாட்டு சனியாக போயிட்டுருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் பொங்கு சனியாக வருவார். இப்போ நிறைய பேர் அதுலேயும் ஒரு டவுட் வச்சுருக்காங்க, பொங்கு சனியாக வராரு அப்படின்னும் போது அவர் கெட்டதே செய்ய மாட்டாராமே மேடம்,
ரொம்ப நிறைய காசு பணம் எல்லாம் அள்ளி கொடுத்துருவாராமே, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்கறது உண்டு. அது அப்படியும் கிடையாதுங்க. பொதுவாக வந்து பாருங்க, இதை எப்படி ஒரு உதாரணத்தோடு சொல்லலாம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன். அப்போ அந்த ஊருக்கு போயிட்டு அந்த ஊர்லேயே இருந்திருக்கேன். ஆல்ரெடி ஒரு ஊருக்கு போயிருக்கேன். அந்த ஊர்லேயே நான் வந்து சில வருடங்கள் வாழ்ந்திருக்கேன். அப்போ திருப்பி ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த ஊருக்கு போனால் எனக்கு அது எல்லாமே தெரியும் இல்லைங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அதுதான் இந்த பொங்கு சனி அப்படின்றது. ஆல்ரெடி சனி பகவான் உங்களுக்கு வந்துட்டாரு. உங்களுக்கு வாழ்க்கைன்னா என்ன அப்படின்றத கற்றுக் கொடுத்தாரு. வாழ்க்கையில் எப்படி எப்படி நீங்கள் இருக்கணும் அப்படின்றதையும் தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை தீட்டி தீட்டி வைரமாக்கிட்டார். இப்போ நீங்கள் வைரமாக ஜொலிக்கிறீங்க. அப்போ அந்த சனி பகவான் வராரு அப்படின்னும் போது நீங்கள் அவரை ஹேண்டில் பண்ணுறது, அவரை டேக்கிள் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே சுலபங்க. அதனால் வந்து பாருங்கள், பிரச்சனைகள் அப்படின்றது 100க்கு 20% தான் இருக்கும் இந்த மிடில் ஏஜ் பர்சன்ஸ்க்கு. அதாவது பொங்கு சரியாக வர்றது. இதை தான் வந்து நிறைய பேர் எப்படி நினச்சிக்கிறாங்க, அவரு பிரச்சனையே கொடுக்க மாட்டாராமே அப்படின்னு. அவர் வந்து சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுக்க தான் செய்வார். ஆனால் நம்ம ரொம்ப வந்து வாசக்கால் வந்து சின்ன வாசக்காலாக இருக்கா, எப்படி குனிஞ்சு போய் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே நுழைவோம், அந்த மாதிரி அவரை நம்மளுக்கு தெரிஞ்சதுனால நம்ம குனிஞ்சு பணிஞ்சு அவரை ஓவர்டேக் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி காம்ப்ளிகேஷன்ஸும் வந்து ஜாஸ்தி இருக்காது இந்த பொங்கு சனியில், ஓகேங்களா? ஏன்னா அவர் ஆல்ரெடி ஒரு ரவுண்டு வந்துட்டு போயிட்டார், 2வது ரவுண்டு வராரு. ஸோ பெருசாக காம்ப்ளிகேஷன் கொடுக்க மாட்டார் அப்படின்றதும் ஒரு விதத்தில் உண்மை. நம்ம பக்குவப்பட்டுட்டோம் அப்படின்றதும் ஒரு விதத்தில் உண்மை, சரிங்களா? இது 2வது. 3வது பாருங்கள், ரொம்ப எல்டர்லி பர்சனாலிட்டிஸு, இந்த ரொம்ப ஒரு 60+ அந்த ரேஞ்சு, 55, 60, 65, 70 அந்த ரேஞ்சில் இருக்கவங்களுக்கு சனி பகவான் எப்படி வருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்கு சனியாக வருவார். இந்த தங்கு சனியாக வரவங்களுக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக வந்து என்ன சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன் இருக்கும் அப்படின்னா, பெருசாக அவங்களுக்கு எக்கனாமிக்கலி, ஏன்னா வந்து அவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க சரியாக பார்க்காம ஓல்டேஜ் ஹோமில் விட்றது, அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துடும். ஆனால் பெரும்பாலும் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் அப்படின்றதா வரும். அப்போ ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் அப்படின்னா சனியினோட டார்கெட்டட் ஏரியா பார்க்கணும். நம்ம உடம்புல சனி பகவானோட இடமா பாவிக்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இடுப்புலேருந்து குதிகால் வரைக்கும். அப்போ அந்த எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது இடுப்புலேருந்து குதிகால் வரைக்கும் தொந்தரவு வரும். இது மட்டும் தான் வருமா? இல்லை. சனியினோட டார்கெட்டட் பிளேஸ் அப்படிங்கிறது எலும்பு, நுரையீரல் அப்படி சொல்லுவாங்க. அப்போ எலும்பு சம்பந்தப்பட்ட எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், சிலருக்கு பயங்கரமான தலைவலி, கழுத்து வலி, முதுகு தண்டு வலி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்க் ப்ரோலாப்ஸ், இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு, ஓகேங்களா? சிலருக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நுரையீரலில் நீர் கோர்க்கிறது, சுவாச பிரச்சனைகள், ஆஸ்மா கம்ப்ளைண்ட், இந்த மாதிரியும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ இப்போ ஒரு சிலர் கேட்பாங்க, மேடம் இது வந்து சனி தசையில் வந்து இந்த 7 நாட்டு சனியில் வந்து ஒரு சிலர் வந்து ஆயுசு வந்து ப்ராப்ளம் வரும், ஆயுசுக்கு கண்டம் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா? அது வந்து உண்மை கிடையாதுங்க. அது உங்கள் ஜாதக ரீதியாக மாரக தசை ஏதாவது இருக்குது அப்படின்னா தான் நீங்கள் அதை யோசிக்கணும், இல்லைனா பெருசாக யோசிக்க வேண்டியதே கிடையாது. ஸோ இந்த 7 நாட்டு சனி யார் யாருக்கு என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேஷனை கொடுப்பார் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த 2025 பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், மே 14 குரு பயிற்சி இருக்குது. இந்த குரு பயிற்சி மேஷத்துக்கு எப்படி போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு போகிறாரு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானம். குரு வந்து அங்கே பலம் ஆகிறாரா, ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பலம் இழப்பார் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ அது வந்து ரொம்ப பாதகமும் கிடையாது, பெருசாக சாதகமும் கிடையாது, ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு மே 18 ராகு கேது பயிற்சி. ராகு பகவான் வந்து கும்பத்துக்கு போகிறாரு, கேது சிம்மத்துக்கு போகிறாரு. ராகு கும்பம், இது வந்து பார்த்திங்கன்னா 11th பிளேஸ். பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஜோதிடத்தில், அதாவது இந்த ஷேடட் பிளானட்ஸ், அசுப கிரகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுபஸ்தானத்துக்கு போகும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ராகு ஓகே நல்லா இருக்கும். கேத்து வந்து பார்த்திங்கன்னா 5th பிளேஸ். இது வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், பிள்ளைகள் சார்ந்த பிரச்சனைகள், பிள்ளைகள் சார்ந்த கஷ்டங்கள், பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்காம இருக்குது, பிள்ளைங்க சரியாக படிக்காமல் இருக்குது, பிள்ளைங்களால் நம்மளுக்கு மனசஞ்சலங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ உங்களுக்கு இந்த சனி பகவானோட விஷயத்தையும் நான் நல்லா சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இன்னொன்று மிஸ் பண்ணிட்டேன். அது என்ன அப்படின்னா, சனி பகவான் 12ஆம் பாவத்திலேருந்து பார்வை 2ஆம் பாவத்தை பார்ப்பார். அப்போ பூர்வ புண்ணியஸ்தானம் வந்து கேத்து போகிறதுனாலே ஒரு லைட்டாக ஒரு கன்ஃபியூஷன் அப்படியே புகஞ்சிட்டே இருக்கும், எல்லாம் வியர்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. இவரோட பார்வை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் புதுசாக காம்ப்ளிகேஷன்ஸ், புதுசாக பிரச்சனைகள், புதுசாக வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து இதெல்லாம் வரும். ஆனால் நம்ம வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிதானமாக டீல் பண்ணிங்க அப்படின்னா பெருசாக வந்து, அதாவது ரொம்ப சூட்டோட சூடாக பேசுறது, சூட்டோட சூடாக சண்டை போடுறது, அதெல்லாம் விட்டு பிடிச்ச பிரச்சனை கம்மி. அதே மாதிரி 6ஆம் பாவத்தை பார்க்குறாரு சனி பகவான். 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கறதுனால
கடன் வாங்க வைப்பார், நம்மளுக்கு புதுசு புதுசாக எதிராளிகளை வர வைப்பார், எதிரிகளை வர வைப்பார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன நோய்களை வர வைப்பார். இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் தாங்க, பெருசாக பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்தை அவர் பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து 100 ரூபாய்க்கு வேலை செய்கிறோம் அப்படின்னா 80 ரூபாய் தான் நம்ம கையில் வரும். சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாய் தான் கையில் வரும். அப்போ வந்து பாருங்கள், உழைப்பு அப்படின்றது ஜாஸ்தி ஆகும். 2வது 12ஆம் பாவம் அப்படின்னும் போது நம்மளுக்கு பொதுவாக வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சனி வந்து 7 நாட்டு சனியாக வராரு அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது முகம் தெரியாத ஊர், தெரியாத ஆளுங்க, அந்த மாதிரி வேற ஊர், வேற ஆளுங்க, வேற பாஷை பேசக்கூடியவங்க, இந்த மாதிரி இடத்துல போகும்போது பாதிப்பு கம்மியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாரும் பொதுவாக சொல்லக்கூடிய கருத்து. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது இன்னும் நிறைய வந்து அலசி ஆராயணும் அப்படின்னு தான் சொல்லலாம். நல்லா தெரிஞ்ச இடத்துலேயே பிரச்சனை அப்படின் போது தெரியாத இடத்துல போனால் இன்னும் கொஞ்சம் சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்க தானே செய்யும். என்ன அந்த மாதிரி போகும்போது என்ன ஆகும்னா, குடும்ப ரீதியாக சில அவமானங்கள், அசிங்கங்கள், பிரச்சனைலாம் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் வெளியே தெரியாமல் நம்ம குடும்பத்து நண்பர்களுக்கு, அன்பர்களுக்கு தெரியாமல் நம்ம பாதுகாக்க முடியும். அதனால் அந்த ஆங்கிளில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மொத்தமாக வந்து பாருங்கள், உங்களுக்கு 7 நாட்டு சனி, அதாவது மேஷம் 7 நாட்டு சனி எப்படி இருக்குது, எங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுடைய நடவடிக்கைகளையும் உங்களுடைய ஒரு தொழில் முன்னேற்றத்தையும் நீங்கள் எப்படி முயற்சி பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் நீங்கள் அனலைஸே பண்ண முடியும், அசஸே பண்ண முடியும். பொறுமையாக, நிதானமாக, நல்ல ஹார்ட் ஒர்க், பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் செஞ்சுட்டு உங்கள் வேலையை நீங்கள் ஹானஸ்ட்டாக செஞ்சீங்க அப்படின்னா சனினால் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அதே மாதிரி ஹெல்த்தை கொஞ்சம் காஷியஸாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, மொத்தமாக மேஷம் கெடுதல் பெருசாக இல்லை, சோதனைகள் நிறைய வரும். சோதனைகள் மிகுந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 1 வருட காலகட்டம் மட்டும் இல்லை, தோராயமாக இன்னும் ஒரு அப்ராக்சிமேட்லி 7 years அப்படின்னு தான் சொல்லலாம். பொதுவாக வந்து பாருங்கள், பரிகாரம் அப்படின்னு சொன்னால் சனி பகவானுக்கு ஏகப்பட்ட பரிகாரங்கள் இருக்குதாங்க செய்யுது. ஆனால் சனி எந்த பரிகாரம் பண்ணாலும் அவரை வந்து அவரோட எஃபெக்ட்ஸை வந்து நில் பண்ணணும் அப்படின்னா அது சாத்தியமே கிடையாது. அவரோட எஃபெக்ட்ஸை நில் பண்ணணும் அப்படின்னா நான் ரொம்ப சின்சியர், நான் ஹானஸ்ட், நான் டெடிக்கேட்டட், நான் ரொம்ப ஒழுக்கம். அப்போ என்ன சனி பகவான் ஒன்றும் பண்ண மாட்டார். இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது, யாரெல்லாம் சிவ வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களாம் சனி பெருசாக கெடுக்க மாட்டார். 3வது, ஹனுமனை வழிபாடு பண்ணணும். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, டெய்லி ஹனுமன் சாலிசா பாராயணம் பண்ணுங்க. ஹனுமன் சாலிசா பாராயணம் பண்ணிட்டு இத்தனை விஷயம் ஃபாலோ பண்ணும்போது இந்த 2025 எப்படி அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிய புத்தாண்டா அமையும். வாழ்த்துக்கள்.